இங்கே இன்னொருத்தர் காணும் இல்லைங்க சார். என்னுடைய பேர் வெங்கடேஷ், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியிலேருந்து வரோம் சார். மாநாட்டை எப்படி எதிர்பார்க்குறீங்க? இப்போ என்ன மாதிரி ஒரு முக்கியத்துவமான வாய்ந்ததாக இருக்கும் மதுரை மாநாடு? புஷ்பானா ஃப்ளவருன்னு நினச்சிங்களா? ஃபயரு நாளைக்கு பார்ப்பீங்க, அழகர் இறங்குறத நாளைக்கு பார்ப்பீங்க. வேறு என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க? இன்னும் பல விமர்சனம் இருக்குது விஜய் மேலே. அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரு, ஃபீல்டு வர மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பல விமர்சனம் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுவாரா? சார், இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் வீழ்ந்தாலும் ஏசும். எந்த கமெண்ட்ஸுக்கும் எந்த ஒரு இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கும் வீழ்கிற டீம் இந்த டீம் கிடையாது. சரிங்களா? எங்களுடைய பேச்சும் எங்களுடைய செயலும் சொன்ன மாதிரி இருக்கும். அதை வந்து பக்காவாக பண்ணுவோம். பக்கா பிளான், பக்கா எக்ஸிக்யூஷன், பக்கா ரிசல்ட். 2026 சிஎம் ஆகிறத யாரும் தடுக்க முடியாது. 2026 தளபதி உக்காடுறாரு, அரியணை ஏறுறாரு, எல்லாத்தையும் மாற்றுறாரு. எல்லா மாற்றத்துக்கான தொடக்க புள்ளி ஆல்ரெடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கியாச்சு. இதுக்கு மேலே வேட்டை 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 தான். கூட்டணி இருக்குமா இருக்காதா சார்? இதை வந்து நம்ம பேச முடியாது சார். நான் வந்து ஒரு காமன் மேனாக நான் பேசுகிறேன் சார். எனக்கு வச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னே உங்களுக்கு எந்த கட்சியும் சொல்லாத ஒரு அறிவிப்பு நம்ம தலைவர் அறிவிச்சிருக்காரு. என்ன அறிவிச்சிருக்காரு? ஆட்சிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. இவங்கள மாதிரி ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு பிச்சையை போட்டுட்டு 234 தொகுதியிலையும் அவங்க ஓட்டை பறிச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த பேசுகிறதுக்கான சுதந்திரமும் கிடையாது. ஒத்த சீட்டு ஆறுமுகன்னு ஒருத்தர் இருக்கார். அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் கிடக்குறாங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. ஒரே சீட்டாக இருந்தாலும் சரி, 9 சீட்டாக இருந்தாலும் சரி, ஆட்சிலையும் அதிகாரம் இருக்குது, அதிகாரத்துலேயும் பங்கு இருக்குது. அதுதான் எங்களுடைய கான்செப்ட். எல்லாருக்கும் எல்லாம் சமம். அதுதான் எங்களுடைய கட்சியின் முதல் கொள்கையே. ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். என்ன சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர்? இருக்க வீடு, வேலை செய்ய ஒரு வேலை, வயிற்றுக்கு சோறு. இதுதான் எங்களுடைய குறிக்கோள். இது எல்லாருக்குமே கிடைக்கிற வரையும் நாங்கள் போராடுவோம், களத்தில் நிற்போம், செயல்படுத்தவும் செய்வோம்.